ஹலோ கைஸ். ஸோ பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக சச்ச கூஸ் பம்ப்க அது நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்ட்டே. என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி பிக் பாஸ் மாதிரி பேசுனது தான் சொல்ல வரேன். சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் சரி ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சு, அருண் புலம்பின்னா சரி அவள் தான் போல நான் ஆஃப் பண்ணலான்ற கட்டத்துக்கு வந்துட்டேன், டிவி ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு. கடைசியில் அருண் கேட்குதா, என்னடா இது அப்படி தான் இருந்தது. அதாச்சும் அப்பா அந்த 2 வார்த்தை இந்த வீக்கில் எல்லார் மைண்ட்லேயும் அழியாமல் இருக்கும். ஸ்கில்லு, லேபர், இந்த 2 வார்த்தையை தான் சொல்கிறேன். கேட்டு 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 தீபக் ஆரம்பித்ததுங்க ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட். இதுக்கு பதிலாக அவர் இப்படி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதோன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. என்னென்னா ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் இப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வேலை பார்க்குற ஒன்று தான், ஓகேங்களா. ஒன்று ஸ்கில் தேவைப்படுது, ஒன்று தேவைப்படல. ஸோ அப்படி இந்த பிரச்சனையை அப்போவே தீபக் சொல்லியிருந்தா இது இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்னு எனக்கு தெரில. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தன் பெட்ரோல் கடை வச்சுருக்கான், ஒருத்தன் சலூனில் முடி வெட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரையும் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். பெட்ரோல் கடைக்காரனை நான் முடி வெட்ட சொல்கிறேன், முடி வெட்டுறோன்னா நான் பெட்ரோல் போட சொல்கிறேன். முடி வெட்டுறவன் என்ன பண்ணுவான், பெட்ரோல் ஸோ இப்படி அழுத்துனா ஸோ ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் அவன் பெட்ரோல் போடுறவன் முடி வெட்ட முடியுமானா முடியாது. ஸோ இதில் என்ன தெரியுது, ரெண்டுமே வேலை தான். உனக்கு ஸ்கில் தேவை, உனக்கு ஸ்கில் அவ்வளோவா தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இப்படி சொல்லி முடிச்சிருந்தா தீபக்கை ஈஸியாக முடிஞ்சிட்ருக்கோம். ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர். சரி ஓகே, அப்படி சொல்லலை, சரி ஓகே விட்டுடலாம். அருண் எப்பா விஜய் சேதுபதி 100 தடவை சொல்ல வர்றது என்ன, நீங்கள் லேபர்ன்ற ஒரு வார்த்தையை ரொம்ப கீழாக, ரொம்ப டவுனாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. அதனால தான் நீங்கள் இப்படி பிரிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னார். கரெக்டாக இல்லையா? ஆமாம். இப்போ யாரை கேட்டாலும் இப்போ இல்லை நீங்கள் வீட்டில் ஒருத்தவங்க லேபர், ஒருத்தவங்க ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் பிரிக்காதீங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு லேபர்ன்றது டவுனாக தெரியுது. அருணுக்கு என்னென்னா இப்போ இவங்கெல்லாம் இப்படி அவங்கெல்லாம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வாக்குவாதம் பண்ணின்னு இருந்தான். ஆனால் அருண் அதை ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்குமே ஒத்துக்கல அருண் அதை. எப்போ நேற்று எத்தனை வாட்டி இல்லை சார் நான் லேபர்ன்றதை டவுனாக ஃபீல் பண்ணல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் அம்மா அப்பா, அந்த அம்மா அப்பான்னு கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேலே அவர் சொல்லியிருப்பார். எனக்கு ஐயோ டே இன்னுமானா சொல்லியிருந்துக்கிற, திருப்பி பண்ணியிருக்கேன், ஒத்துக்குன்னு போவேண்டா அப்படி தான் இருந்துச்சு. அதாவது விஜய் சேதுபதி திருப்பி சொல்ல வர்றது என்னென்னா, அருண் நீங்கள் லேபர் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணிட்டீங்க, அதனால தான் இப்படிலாம் பிரிக்காதீங்க அப்படி உடனே அருண் சார் நான் லேபரை நான் கீழ்த்தனமாலாம் நான் யோசிக்கல சார். எனக்கு என்னென்னா இப்போ நான் இங்கே ஒரு ஃபேமிலியாக நான் பார்க்குறேன். இப்போ ஃபேமிலியில் நம்ம இப்படி பிரிக்க மாட்டோம் இல்லை, இப்போ லேபர் அதுதான்டா உனக்கு ஏன் அப்படி மைண்டில் தோணுது, நீ லேபர் டவுனாக ஃபீல் பண்ணவே தானே தோணுது, அது ஒத்துக்குன்னு போவேண்டா அருண். பாப்பா சரி அப்படி முடிஞ்சுதா, வாக்குவாதம் முடிஞ்சுது, ஓகேங்களா. விஜய் சேதுபதி சரி நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. திருப்பி அருண் ஒத்துக்கவே இல்லை. அருணும் விஷால் 10 தடவைக்கு மேலே அவன் சொல்கிறான், நீ மச்சான் சரி நீ லேபரை டவுனாக ஃபீல் பண்ணல, சரி ஓகே, ஆனால் நீ வீட்டில் பிரிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னடா, நீ அப்படி தானே ஃபீல் பண்ணுறதா எல்லாருக்கும் தோணுது அப்படின்னு சொன்னால், இல்லைடா இப்போ ஃபேமிலியில் ஐயோ திருப்பிக்குமா. அப்புறம் தான் விஜய் சேதுபதி வாய்ஸ் கொடுத்தார். பிக் பாஸ் மாதிரி அவர் விஜய் சேதுபதி பேசினார். அருண் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா? அதாவது அருண் என்ன சொல்லிட்டானா, அவர் சொல்லிட்டாருமே விஜய் சேதுபதி சார் கேட்டுட்டு எப்படி அவர் அப்படி கேட்கலாம் என்ன, ஏன்னா நான் லேபரை டவுனாகவே ஃபீல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், விஷால் திரும்ப அதே தான் அவன் சொல்லியிருந்தான். திரும்பவும் அருணும் அதே தான் சொல்லிகிட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு அருணுக்கு என்ன அப்படின்னா அவன் ஒரு சோஷியல் ஃபிகர், ஓகேங்களா. ஸோ அவனுக்கு என்னன்னா, இப்போ நான் லேபரை தரைக்குறைவாக நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன ஃபேன்ஸ்லாம் எப்படி பார்ப்பாங்க, என்னை இவன் ரொம்ப ஓவர் சீன் போல் அப்படி தான் நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வாக்குவாதம் பண்ணுறான்னு தெரில. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அருண் நான் சொல்கிறது கேட்கதா அப்படின்னு வீடே ரொம்ப அப்படியே ஷாக்கு, நானும் செம ஷாக்கு. அங்கே நான் நினச்சேன் இவன் இப்படி சொல்கிறானே, ஒரு நாளைக்கு விஜய் சேதுபதி தான் சொல்லுவார், இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கும் தொடங்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் விஜய் சேதுபதி அப்போவே சால்வ் பண்ணிட்டார். இது மாதிரி அருண் நான் சொல்கிறது கேட்கதா, இந்த மாதிரி நீங்கள் இப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, சரி நீங்கள் ஃபேமிலி உங்கள் வழிக்கே நான் வரேன், இந்த மாதிரி நான் ஃபேமிலி
அப்படி சொல்கிறீங்கல்ல, சரி இப்போ தீபக் யாரும் உங்கள் அண்ணன் அப்படி தான் வந்து அழ வைப்பீங்களா? உங்கள் அண்ணன் அப்படி தான் ஃபீல் பண்ண வைப்பீங்களா? உங்கள் அக்கா அவங்க கூட தான் இப்படி தான் சண்டை போடுவீங்களா? இப்படி ஒத்துக்கவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது அது செம்ம பாயிண்ட். அது வந்து அதாவது அருண் சொன்ன பாயிண்ட் வழியே வந்து விஜய் சேதுபதி வந்து முடிச்சுட்டு விட்டு போயிட்டாங்க. அப்போவும் அருண் சார் இல்லை சார் நான் புரிஞ்சிக்கிறேன் சார், நான் கொண்டு தப்பு தான், இருந்தாலும் இல்லை அருண் நீங்கள் வந்து யோசிங்க, நான் சொன்னதை நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். எப்பா அருணே வச்சு சென்ட்டப்பா எங்களையும் நீ. அதாவது அது விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, சொன்னதே சொல்லின்னு இருக்காதீங்க, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க. அருண் அப்படி தான், இல்லை சார் அது வந்து அன்றைக்கி சண்டை நடந்ததா, இப்படி பண்ணோமா, பதில் சொல்லுப்பா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா. ஏன்னா நேற்று நமக்கே அப்படி தான் தோணுச்சு அருண் பண்ணது. இதில் என்ன இன்னொன்னா, இவ்வளோ ஒரு தெளிவுரைகள் கொடுத்தும் அருண் இன்னும் அதை ஒத்துக்கல. அதுதான் அங்கே மேட்ரு. ஏப்பா ஆனால் விஜய் சேதுபதி நேற்று பண்ணது உண்மையிலே செம்ம சூப்பரில். ஓகே, இது ஒரு பிரச்சனை நடந்ததா நேற்று? இதுதான் ஃபுல்லாக நடந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஜெஃப்ரி, அதாவது நான் போன வீடியோவே சொன்னேன், இந்த மாதிரி யார் வந்து பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு கேமில் அப்படின்னு பார்க்கும்போது தீபக் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? நேற்று வந்து விஜய் சேதுபதி வந்து எல்லாருக்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி யார் வந்து பெஸ்ட்டு பிளேயரை இந்த கேமில், யார் நல்லா விளையாடினா மேனேஜராக அப்படின்னு தீபக் தான் எல்லாரையும் சொன்னாங்க. அப்புறம் ஏங்க நீங்கள் ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்க அப்படி ஒரு கேள்வி வந்துச்சு. மஞ்சுரி சொன்ன பாயிண்ட்டு சூப்பருங்க உண்மையிலே. அதாச்சும் இப்போது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கேமை வச்சு தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. கேமில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்த்தா வந்து ஜெஃப்ரிக்கு எப்படி சார் அது வந்து வரும்? எல்லாரும் வந்து ஜெஃப்ரி தான் இது பண்ணோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. யார் நல்லா விளையாடுனாங்களோ அவங்களுக்கு தான் தர முடியும். இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இல்லை அப்படின்னா தனியாகவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்கலாம்ல. வேலிட் பாயிண்ட், அது வந்து உண்மையிலே வேலிட் பாயிண்ட் மஞ்சரி சொன்னது. அதான் விஜய் சேதுபதி வந்து சொன்னாங்க, ஜெஃப்ரி உன்னை வந்து எல்லாரும் வந்து ரொம்ப டவுனாக, உன்னை வந்து ரொம்ப பரிதாபமாக பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதான் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து நான் இவனுக்கு நல்லது பண்ணுறேன், அது இல்லைங்க கேமு, ஏங்க இப்படி மாற்றி மாற்றி விளையாடி நிற்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா கேட்டார். அதுவும் சூப்பர். அதுதான் நான் போன வீடியோவிலே நான் சொன்னேன், எப்படாச்சு நான் வந்து யார் வந்து ஒஸ்ட்டு பிளேயர் அப்படின்னா ஜெஃப்ரி தான் நான் சொன்னேன். அது எப்படா நீங்கள் ஜெஃப்ரிக்கு தூக்கின்னு போய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா, அப்புறம் விஜய் சேதுபதி கரெக்டாக கேட்டார். அது உண்மையிலே சூப்பர். இன்றைக்கி கேப்டன்ஸை பற்றி கிழின்னு கிழிக்க போகிறாங்க. என்னங்க பண்ணீங்க நீங்கள் கேப்டனா? ஒன்றும் பண்ணல. சரி ஓகே, அதை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி சத்யா வந்து அதாவது ஸ்டார்டிங்கே வந்து வெளில அமிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஓப்பன் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே வந்து சத்யா வெளில போயிட்டார். ஆனால் சத்யா வந்து ஹாப்பியாக தாங்க போனார் வெளில. அது இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா. ஓகே, சத்யா வந்து கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து தர்ஷிகா வந்து எலிமினேட் ஆகிறாங்க. பார்ப்போம், லெட்ஸ் சி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.